வணக்கம். பேட்டர்ன்ஸ் ப்ராக்டிஸ்ல டே 15ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஐடியாஸ் அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம். நம்ம பிளான சொல்லுவோம் அப்படிதானே? இதை எப்படி பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி பேசலான்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பொலைட் ரிக்வெஸ்ட், பெர்மிஷன் இதெல்லாம் எப்படி பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி பேசலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு டெம்ப்ளேட். ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் 20 டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. நம்ம பேட்டர்ன்ஸ் ப்ராக்டிஸோட தீமே டெய்லி 20 வேர்ட்ஸும் 4 பேட்டர்ன்ஸ் தான். இந்த 20 வேர்ட்ஸ்ல மட்டும் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கு. பின்னாடி என்னன்னு நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஐ ஆம் திங்கிங் ஆஃப் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. நான் இதை யோசிக்கிறேன், இப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மளோட ஐடியா பிளான் வந்து ஷேர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஆம் திங்கிங் ஆஃப் டேக்கிங் எ பிரேக். நான் பிரேக் எடுக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். குட் ஐடியா. ஐ ஆம் திங்கிங் ஆஃப் காலிங் ஃபார். அவளை கூப்பிடுறத பத்தி யோசிச்சிருக்கேன். கூப்பிடலாமா வேணாமா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ ஆம் திங்கிங் ஆஃப் காலிங் ஹர். டூ இட். ஐ ஆம் திங்கிங் ஆஃப் சேஞ்சிங் த பிளான். இந்த பிளானை சேஞ்ச் பண்றதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே. ஐ ஆம் திங்கிங் ஆஃப் கமிங் ஏர்லி. நான் சீக்கிரம் வர்றதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். தட்ஸ் ஹெல்ப். ஐ ஆம் திங்கிங் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் டெய்லி. நான் டெய்லி இங்கிலீஷ் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நைஸ். டூ இட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்துருவோமா? இந்த 20 வேர்ட்ஸோட ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷன் தான் ஃப்ரேஸ் மாதிரி கொடுத்துருக்குது. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வசதியா இருக்கும். அதாவது டெம்ப்ளேட். இதையே வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸாவும் யூஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு பேட்டர்ன் லேர்ன் பண்ணியாச்சு, அதே பேட்டர்ன்ல ஒரு 20 சென்டென்சஸ் என்ன பண்ண போறோம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அப்ப நீங்க படிக்கிறத வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க வந்து லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம அன்னைக்கு நீங்க இந்த சென்டென்ஸை எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் லேர்னிங் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்துருவோமா? ஐ ஆம் திங்கிங் ஆஃப் பிளஸ் ஆக்ஷன். ஐ ஆம் திங்கிங் ஆஃப் காலிங் ஹிம். நான் அவனை கூப்பிடுறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ ஆம் திங்கிங் ஆஃப் சேஞ்சிங் த பிளான். இந்த பிளான் மாத்துறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ ஆம் திங்கிங் ஆஃப் கோயிங் ஹோம். வீட்டுக்கு போறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ ஆம் திங்கிங் ஆஃப் ஜாயினிங் த கோர்ஸ். நான் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, அப்படி ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு அந்த 20யுமே நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, வேற வழி கிடையாது. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், இங்கிலீஷை லேர்ன் பண்ண முடியும். இல்லாட்டா ஜஸ்ட் ஸ்க்ராலிங் மட்டும் தான் நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்துருவோம். நெக்ஸ்ட் பேட்டர்ன், இஸ் இட் ஓகே இஃப் ஐ பிளஸ் வேர்ப். இதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம பொலைட்டா பெர்மிஷன் கேட்போம். எப்படி நாங்க இதை செய்யறேன், பரவாயில்லையா, தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா, ஓகே தானா உங்களுக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணலாம். இஸ் இட் ஓகே இஃப் ஐ சிட் ஹியர். நாங்க உட்காந்துக்கிறேன், பரவாயில்லையா? எஸ். இஸ் இட் ஓகே இஃப் ஐ லீவ் ஏர்லி. நான் சீக்கிரம் கிளம்புனா பரவாயில்ல, இது ஓகே தானே உங்களுக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா? தட்ஸ் ஃபைன். இஸ் இட் ஓகே இஃப் ஐ ஆஸ்க் சம்திங். நான் உங்களை ஒன்று கேட்கலாமா, தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா, இது ஓகே தானே அப்படின்னு கேட்போம் இல்லையா? கோ அஹெட். இஸ் இட் ஓகே இஃப் ஐ யூஸ் யுவர் ஃபோன். உங்களோட போனை யூஸ் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல? ஷூர். இஸ் இட் ஓகே இஃப் ஐ ஸ்டார்ட் நவ். நான் இப்போ தொடங்கலாமா, பரவாயில்லையா, உங்களுக்கு ஓகே தானா? எஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டெம்ப்ளேட். நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் தான். ஒரு 5 வரைக்கும் நான் வந்து சொல்றேன். மீதி உள்ளதை வந்து என்ன பண்ணுங்க, அப்படி கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த பேட்டர்னுக்கு போங்க. ஓகேங்களா? இஸ் இட் ஓகே இஃப் ஐ சிட் ஹியர். ஏற்கனவே பார்த்ததான். இஸ் இட் ஓகே இஃப் ஐ ஆஸ்க் ஏ கொஸ்டின். நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், பரவாயில்லையா? இஸ் இட் ஓகே ஐ ஸ்டார்ட் நவ். இஸ் இட் ஓகே டேக் எ பிரேக். இஸ் இட் ஓகே க்ளோஸ் த டோர். இஸ் இட் ஓகே கால் ஹிம். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2 செகண்ட் ஆகும். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க ஏதோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அன்னைக்கு யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ப்ராக்டிஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் பேட்டர்ன், டு யூ மைண்ட் இஃப் ஐ பிளஸ் வேர்ப். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இதுவும் பொலைட் ரிக்வெஸ்ட் தான். நம்ம அடுத்தவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்போம் இல்லையா? நான் இப்படி செய்யறேன், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லையே அப்படின்னு கேட்போம்ல. நீங்க இதை வந்து மனசுல எடுத்துக்க மாட்டீங்களா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? டு யூ மைண்ட் இஃப் ஐ ஓப்பன் த விண்டோ. இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆட்சேபணம் இல்லையேன்னு கேட்பலாம். பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம், பக்கத்துல இருப்பாங்க, விண்டோ க்ளோஸ் தான் இருக்கும். இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆட்சேபணம் இல்லையேன்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு. ஓகேங்களா? டு யூ மைண்ட் இஃப் ஐ ஓப்பன் த விண்டோ? நாட் அட் ஆல். டு யூ மைண்ட் இஃப் ஐ சிட் ஹியர். நான் உட்காந்துக்கிறேன், பரவாயில்லையா, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லையே? நோ ப்ராப்ளம். டு யூ மைண்ட் இஃப் ஐ ஆஸ்க் ஏ கொஸ்டின். உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், மைண்ட் பண்ணிக்க மாட்டீங்களா, யோசிக்க மாட்டீங்களா, ஆட்சேபணம் இல்லையே? ப்ளீஸ் ஆஸ்க். டு யூ மைண்ட் இஃப் ஐ லீவ் நவ். நீங்க என்ன, நான் இப்ப கிளம்புறேன், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லையே? இஸ் இட் ஓகே? டு யூ மைண்ட் இஃப் ஐ ஸ்டார்ட் த கிளாஸ். இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்றேன், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லையே? கோ அஹெட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டெம்ப்ளேட் பார்த்தோம்.
நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் பார்த்துடலாம். இதே டெம்ப்ளேட் ப்ராக்டிஸ் இருக்கட்டுமா, அப்படி இல்லை 20 வேர்ட்ஸா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? டூ யூ மைண்ட் இஃப் ஐ பிளஸ் ஆக்ஷன். டூ யூ மைண்ட் இஃப் ஐ சிட் ஹியர். நான் இங்க உட்காந்துக்கலாமா, பரவாயில்லையே, ஆட்சேபம் இல்லையே. டூ யூ மைண்ட் இஃப் ஐ ஓப்பன் த விண்டோ, ஏற்கனவே பார்த்ததுதான். டூ யூ மைண்ட் இஃப் ஐ க்ளோஸ் த டோர். ஓகேங்களா? டூ யூ மைண்ட் இஃப் ஐ லீவ் இயர்லி. டூ யூ மைண்ட் இஃப் ஐ ஆஸ்க் சம்திங். டூ யூ மைண்ட் இஃப் ஐ யூஸ் யுவர் ஃபோன். இதே மாதிரி என்ன பண்ணுங்க, மீதி உள்ளதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா வீடியோ வந்து லென்த் ஆயிரும், நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் கேன் ஐ பிளஸ் வேர்ப். கேன் அப்படின்னா என்னது, முடியும்னு அர்த்தம். கேன் ஐ அப்படின்னா கொஸ்டின் கேட்கிறேன், என்னால முடியுமா அப்படின்னு. இதுவும் என்னதுதான், ரிக்வஸ்டுக்கு தான். கேன் ஐ சிட் ஹியர், நான் இங்க உட்கார முடியுமா. எஸ். கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங், நான் உங்களோட ஒன்று கேட்க முடியுமா. ஷூர். கேன் ஐ ஸ்டார்ட் நவ், இப்போ நான் தொடங்கலாமா. கோ அஹெட். கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன், உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாமா. ஓகே. கேன் ஐ லீவ் ஏர்லி டுடே, நான் சீக்கிரம் கிளம்ப முடியுமா. தட்ஸ் ஃபைன். இதுல எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 20 வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பதிலா 20 phrases இருக்கு. ஓகேங்களா? கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா வெரி குட். நெக்ஸ்ட் டெம்ப்ளேட். நெக்ஸ்ட் கேன் ஐ பிளஸ் ஆக்ஷன். இந்த டெம்ப்ளேட் பார்த்துருவோம். ஒரு 5 மட்டும் நான் சொல்றேன், மீதி அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட் சொல்லுங்க. கேன் ஐ சிட் ஹியர், நாங்க உட்கார முடியுமா. கேன் ஐ கம் இன், நான் உள்ள வர முடியுமா. கேன் ஐ ஸ்டார்ட் நவ், நான் இதை தொடங்க முடியுமா. கேன் ஐ ஆஸ்க் கொஸ்டின், நான் ஒரு கொஸ்டின் கேட்க முடியுமா. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எப்படி இருந்து அப்படின்னு மட்டும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசா இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.